கிளாசிக் பை ப்ரொஃபைலில் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மண்டே திங்கட்கிழமை வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டில் வந்து பில்ட் பண்ணும். சரிங்களா, ரேஞ்ச் கேண்டில் வந்து பில்ட் பண்ணும். அடுத்து ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை வந்து அந்த மண்டேவோட லோஸையோ ஒரு ஹைஸையோ எடுத்துகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா, ஷிஃப்ட் ஆகி ப்ரைஸ் வந்து பை சைடோ ஆர் செல் சைடோ வந்து மாறும். சரிங்களா, அடுத்து வெனஸ்டே புதன்கிழமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் அந்த ப்ரைஸஸை சப்போர்ட் பண்ணி கண்டினியூ ஆகும். சரிங்களா, தேர்ஸ்டே அதுவுமே ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக தான் போகும். அது போக ப்ரைஸ் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் கொடுத்து ப்ரைஸ் ஏதாவது ஒரு இவ்வளோ தூரம் இப்போ இங்கே வெனஸ்டே வந்து எதுவுமே ரிட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தேர்ஸ்டேல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மறுபடியும் பை ஆகி போகலாம். ஆனால் உங்களுக்கு பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மண்டே உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ரேஞ்ச் ஆகும். டியூஸ்டே வந்து அதை மேனிபுலேட் பண்ணுவான். சரியா, மேனிபுலேட் பண்ணி லோவோ ஒரு ஹையோ வைப்பான். ஸோ வச்சுட்டு ப்ரைஸ் வந்து திருப்பி விட்டுரும். திருப்பி விட்டோடனே உங்களுக்கு வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சரிங்களா, கண்டினியூ ஆகிரும். ஃப்ரைடே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க.